சிறுகதை மாறிய தருணங்கள். சே வீடா இது, ஒரே புழுக்கம், லொடலொடனு இந்த ஃபேன் சத்தம்தான் போடுது, காத்தையே காணோம் என்றபடியே எரிச்சலுடன் நாற்காலியில் அமர்ந்தான் சரத். கோபத்தில் அவனது முகம் சிவந்திருந்தது. காப்பி கொண்டு வரட்டுமாப்பா என்று கேட்டாள் பர்வதம். ரொம்ப சூடாக கொண்டு வராதேம்மா என்றவனது பார்வை மின்விசிறிலேயே நிலைத்திருந்தது. பேரிங்கோ கண்டென்சனரோ போயிட்டுன்னு நினைக்கேன். சரி, இவன ஆளை வரச் சொல்லுதேண்டா என்றபடியே அவன் அருகில் வந்தார் நாயகம். எப்போ இதில் உள்ள மறையெல்லாம் கலண்டு மண்டையில் விழுந்த பிறகா என்று கேட்டான். ஏன் இப்படி பேசுத? பின்னே ஒரு பைக்கு கேட்டு எத்தனை மாதமாச்சு, இன்னும் காணோம். ஏறாத ஷோரூம் இல்லை, வாங்காத கொட்டேஷன் இல்லை, எல்லாத்தையும் தினமும் உத்து உத்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. வாங்குறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நீ கேட்ட மாடல் எல்லாம் லட்சத்தில் தான் தாண்டுதுப்பா, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்றார். ஆமாடா, நீ காலேஜில் இருந்து வர்றதுக்கு முன்னாடி கூட நானும் அப்பாவும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்றபடியே காஃபியை அவனிடம் நீட்டினாள் பர்வதம். எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா, நீ கேட்ட மாடலில் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி தரட்டுமா என்று கேட்டார் தயங்கபடியே. நினச்சேன், படிக்கிற புக், செல்ஃபோன், சைக்கிளு, லேப்டாப்புன்னு எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான் வாங்கி தந்தீங்க. மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அப்படிதானே என்றபடியே கோபத்துடன் காஃபி டம்ளரை தூக்கி வீசினான் சரத். ஐயோ, என்னப்பா இப்படி தூக்கி வீசிட்ட பாரு. போன மாதம்தான் ஹவுஸ் ஓனர் வெள்ளையடிச்சு கொடுத்தாரு. காப்பி எல்லாம் செவரில் தெரிச்சிட்டு என்றபடியே உருண்டோடி கொண்டிருந்த டம்ளரை எடுக்க சென்றாள் பர்வதம். இப்போ கூட ஒரு டம்ளர் பால் போச்சேன்னு தான் புலம்புறீங்க. பையன் காப்பி குடிக்கலன்னு கவலைப்பட போகிறீங்களா நீங்கள்? சே என்றபடியே எரிச்சலுடன் வெளியே கிளம்பினான். என்னங்க இப்படி கோபப்படுதான்? படிக்கிற பையன் மாதிரியா நடந்துக்கிறான்? வீட்டு கஷ்டம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குதே என்றாள் பர்வதம். அவனை சொல்லி குத்தமில்லை, கூட படிக்கிற பசங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதி நமக்கு இல்லைங்கிற ஒரு ஆதங்கம், ஏழாமை தான் வருது. நாமளும் இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் எப்படியோ வாங்கி கொடுத்து பழகிட்டோம். இப்போ கொஞ்சம் தொகை அதிகமாகும் போது நமக்கு முடிய மாட்டேங்குது. அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் அவனுக்கு இன்னும் வரலை, அவ்வளவுதான் என்றார். இப்போத்தான் ஒரு பைசா முன்பணம் கூட கொடுக்காம வண்டி எல்லாம் வாங்கலாம்னு அடிக்கடி டிவியில் விளம்பரம் போடுறதானே, அப்படியாற்றும் ஒன்று வாங்க முயற்சி பண்ண வேண்டியது தானே என்று கேட்டாள் பர்வதம். வாங்கலாம் தான், ஆனால் மாதம் மாதம் ஒழுங்கா டியூ கட்டணும், இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவான், நமக்கு பெரிய அசிங்கமாக போயிடும். நம்ம செலவையெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு கட்டிடுவோம் என்றாள் பர்வதம். இதுவரைக்கும் அவன் சொன்ன மாதிரி கடையாய் போய் வாங்கிட்டு வந்த விபரத்தை எல்லாம் வற்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 8000 வரைக்கும் டியூ கட்டுத மாதிரி இருக்கும். என்னோட சம்பளமே 15,000 தான், அதில் பாதி போயிடுமேனு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றார். நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன்னா சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்களே? அதெல்லாம் வேண்டாம், நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றார் கேள்விக்குறியோடு. அவரை ஏறிட்டாள் பர்வதம். நம்ம சேகர் மூலமாக அவனுக்கு தெரிந்த இடத்துல எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றார். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை? அது உண்டு, கம்பெனி முடிஞ்ச பிறகு 6 மணிக்குத்தான் வந்துடுவேனே. இந்த வேலை ராத்திரி தான், ஒரு 7 மணியிலிருந்து நைட் 11 மணி வரைக்கும் தான். மாதம் 6,000 கொடுக்குறதா சொல்கிறான். நைட் சாப்பாடும் கொடுத்துடுவானாம். ராத்திரி லேட்டாக தூங்குனா எப்படி காலையில் கம்பெனியில் போய் வேலை பார்ப்பீங்க? கண்ட இடத்துல சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காதே என்று கேட்டாள் பர்வதம். நல்லா யோசிச்சுட்டேன், வேற வழி தெரியலை. இந்த வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற வேலைதான். அதோட பைக் வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? அது என்ன தண்ணியிலா ஓடிது? பெட்ரோல் போடணும், சர்வீஸ் பண்ணணும், நிறைய செலவு இருக்கும். அதான் கூடுதல் வேலைக்கு போக வேண்டி இருக்குது. என்ன, ஒரு 2-3 வருஷம் தானே, அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடுவான், எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிடுவான், அது வரைக்கும் தானே. அதனால தான் அந்த வேலையை ஒத்துக்கலாம்னு பார்க்குறேன் என்றார். இப்போவே இவ்வளவு கோபப்படுதானே, இவனையெல்லாம் நம்பி நம்ம காலத்தை கழிக்கக்கூடிய நிலைமை மட்டும் வரக்கூடாது என்றாள் பர்வதம். சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்காதே, அவன் ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் நல்லா வருவான், நீ பார்க்கத்தானே போறே என்றார் பெருமையுடன். நீங்கள் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே?
அப்படி இல்லைம்மா, அவன் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை முதல்ல நம்ம மனசில் இருக்கணும். எப்போதுமே நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். நடக்கிறது எல்லாம் நன்மைக்குத்தாங்கிற பக்குவத்தை மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு எந்த விஷயத்திலும் ஏமாற்றமே வராது, எந்த எதிர்பார்ப்பும் மனசுக்குள்ளே இருக்காது என்றார் நாயகம். அது சரிதான், உங்கள் அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம்தான் வர மாட்டேங்குது என்றாள் பர்வதம். அழகிய குதிரையின் மேல் அமர்ந்து வருபவன் போல ஸ்டைலாக புது பைக்கில் சரத் வருவதை ரசித்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் பர்வதம். ஃபோட்டோவில் காட்டுனதை விட நேரில் சூப்பராக இருக்குடா என்றாள் வியப்போடு. ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருக்காங்கள் என்றான். அப்போது ஒரு 10 நாளைக்கு காலேஜ் போக போதுமாடா என்று கேட்டாள் பர்வதம். ஆரம்பிச்சிட்டியா உன்னோட பஞ்சப்பாட்டை என்றான் கோபமுடன். இல்லைப்பா, சும்மா தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் என்றவள் முதல்ல குலசாமி கோயிலில் போய் சாமி பக்கத்தில் சாமி பாதத்தில் சாவியை வச்சு கும்பிட்டு வா என்றாள் பர்வதம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுதேன், நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டிட்டு வர்றேன் என்றபடியே அவளது பதிலுக்கு காத்திராமல் வண்டியை திருப்பினான் சரத். சீறி பாய்ந்தது புது வண்டி. டேய், நினச்ச மாதிரியே புது வண்டி வாங்கிட்டே, சூப்பர்டா என்றான் வினோத். ஐயோ, இதை வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்குத்தான் தெரியும். நீ ஏதோ லேஸில் வாங்கின மாதிரி பேசுதே. எங்கள் அப்பா இந்த வண்டியை வாங்குறதுக்காக கூடுதலாக ஒரு வேலைக்கு 2 நாளாக போகிறாங்க என்றான் சரத். எது எப்படியோ உனக்கு ஒரு வண்டி கிடைச்சாச்சு, இனி எவன்கிட்டையும் லிஃப்ட் கேட்க வேண்டாம் என்றான். ஆமாடா என்றவன். நீ ஓட்டி பார்க்குறியா? அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா என்று கேட்டான் சரத். டபுள் ஓகே என்றபடியே வண்டியில் ஏறி அமர்ந்தான் வினோத். அவனுக்கு வழிவிட்டு பின்னால் அமர்ந்து கொண்ட சரத், என்ஜின் சத்தமே செமையாக இருக்குடா என்றபடியே வண்டியின் வேகத்தை அதிகரித்தான் சரத். டேய், நீ எந்த வண்டினாலும் சூப்பராக ஓட்டுதடா என்றான். ஐயா, யார் பிறக்கும்போதே வண்டியோடு பிறந்தோம்ல என்றபடியே வண்டியை செலுத்தினான். இருட்டை கிழித்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் வண்டி பறந்தது. டேய் வினோத், அங்கே பாரு, சிவப்பு லைட் தெரியுதுடா. ரோந்து போலீஸ்காரங்க யாராவது நிற்பாங்கன்னு நினைக்கேன். கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுடா என்றான் சரத். வண்டியை சாலையின் ஓரமாய் நிறுத்தியவன், பயப்படாதே, அந்த லைட்டை காட்டுறது போலீஸு கிடையாது. அங்கே புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்கனுங்க. அங்கே தான் ஒரு ஆள் லைட்டை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட வாங்கன்னு விசிலும் அடிச்சுக்கிட்டு நிற்பார். அந்த வெளிச்சம்தான் நினைக்கிறேன். இப்போ நிறைய ஹோட்டல்களில் இப்படி ஆளுகளை நிற்க வச்சு கடைக்கு கஸ்டமர்களை பிடிக்கிறாங்க. இப்படி நிற்கிற ஆளுகளும் நடுரோடு வரைக்கும் வந்து வண்டியை மறிக்கிறாங்க. விட்டா வண்டி முன்னாடி படுத்துக்கிடுவாங்க போல என்றபடியே சிரித்தவன், இன்னைக்கு அந்த ஆளை பயங்காட்ட போறேன் பாரு என்றபடியே வண்டியை வேகமாக உருமலுடன் கிளம்பியவன் அவருக்கு வெகு அருகில் அவரை இடிப்பவன் போல பாசாங்கு பண்ணியபடியே அவரை நெருங்கினான். குடிகார பயலுக போல கொஞ்சம் ஒதுங்கிடுவோம் என்றபடியே தன் மனதினுள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு வழிவிட்டபடியே பின்னால் வேகமாக 2 அடி எடுத்து வைத்த நாயகம் காலிடறி கீழே விழுந்தார். அவர் விழுவதை பார்த்ததும் சுதாரித்தபடியே வண்டியை வலப்புறமாக திருப்பினான் வினோத். டேய், வண்டியை நிப்பாட்டடா, அது எங்கள் அப்பாடா என்றபடி அலறினான் சரத். காலில் கட்டோடு படுத்திருந்தவரின் அருகில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள் பர்வதம். கவலையோடும் குற்ற உணர்வோடும் அருகில் நின்றான் சரத். அதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிட்டே, பிறகு எதுக்கு 2 பேரும் இப்படி இடிஞ்சு போய் இருக்கிறீங்க என்றார் நாயகம். அப்பா, சாரிப்பா, அவன் ஏதோ விளையாட்டுக்காக பண்ண போய் வினையா முடிஞ்சிட்டுப்பா என்றான் கவலையுடன். 2 வாரம் காலை ஊனாம ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியாகிடும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். நீ ரொம்ப வேலை பார்க்குற நாயகம், அதனால் பேசாமல் ஒரு 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுன்னு கடவுள் தீர்மானிச்சிருக்காருன்னு நினைக்கேன் என்றார் சிரிப்புடன். நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்பா, உங்களுக்கு என் மேலே கோபமே வரலையாப்பா என்று கேட்டான் சரத். கோபப்படுவதாலே எதுவும் மாறப்போறதில்லை, வருத்தப்பட்டு உடம்பை கெடுத்துக்க நானும் விரும்பலே. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு என்னோட பாட்டை பார்க்க போகிறேன் என்றார். ஒரு 2-3 மாதத்துக்கு அதிகமாக நிற்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, என்னங்க பண்ணுறது? அந்த ஹோட்டல் வேலைக்கு போக முடியாதே, அதை நம்பித்தானே வண்டியை லோனில் வாங்கினீங்க என்று கேட்டாள் பர்வதம். பார்ப்போம், அதுக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பகலில் கம்பெனியில் உட்கார்ந்து தானே வேலை பார்க்குறேன்.
சாயங்காலம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு எழுதுகிற வேலை, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் டோக்கன் கொடுக்குற வேலை கிடைக்குமான்னு பார்க்க வேண்டியது தான் என்றார். அப்பா, நாளையிலிருந்து நீங்கள் வேலை பார்த்த ஹோட்டலுக்கு நான் வேலைக்கு போகிறேன்பா என்றான். நீ காலேஜில் படிக்கிற பையன், படிக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை, நீ ஒன்றும் வேலைக்கு போக வேண்டாம் என்றார் கண்டிப்புடன். இல்லைப்பா, என்னால் தானே உங்களுக்கு இத்தனை கஷ்டம், அதனால் நீங்கள் பழையபடி நடமாடுத வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன். காலேஜ் தான் மதியம் முடிஞ்சிடுமே, நான் வீட்டுக்கு வந்ததும் படிக்க வேண்டியதை எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். என்னோட படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிடுதேன் என்றான். வேண்டாம்ப்பா, காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா படிப்பில் கவனம் குறைஞ்சிடும். இல்லைப்பா, அப்படியெல்லாம் நடக்காதுப்பா, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் செஞ்ச தப்புக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும்பா என்றான் அவரது கைகளை பற்றியபடி. படிக்கிற பையனை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பமில்லை, அதே நேரத்தில் உன்னோட மனப்பாரம் அதனால் குறையும்னா அதை நான் தடுக்கலை என்றார் பர்வதம். அப்போது தொலைபேசி ஒலிக்கவும் அதை எடுத்து பேசினாள். யாருமா என்று கேட்டவரிடம், நம்ம ஹவுஸ் ஓனர் உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காராம், வீட்டில் தான் இருக்கோமான்னு கேட்க ஃபோன் பண்ணியிருக்கிறாரு என்றாள் பர்வதம். அப்படியா, நீ ஃபோனை என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, தேவையில்லாமல் அவரை அலைய வச்சிருக்க மாட்டேனே, ஃபோனிலேயே பேசி முடிச்சிருப்பேனே என்றார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசாக போச்சுன்னு தான் நானும் சொன்னேங்க, அவர் நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்காரு என்றபடியே எழுந்தவள் தனக்கு எதிரில் ஈரத்துணியோடு சுவரில் உள்ள காஃபி கரையை துடைத்து கொண்டிருந்த சரத்தை பார்த்ததும், அன்றைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் கைவலிப்பா, அதனாலே அழைத்து துடைக்க முடியலே, நல்ல வேளை ஓனர் வர்றாருன்னு தெரிஞ்சதும் உனக்காற்றும் ஞாபகம் வந்துச்சே என்றாள். என்னால் தானம்மா இந்த கரையே வந்துச்சு, நானே அதை துடைச்சிடுதேன் என்றபடியே துடைக்கலானான் சரத். எல்லாம் நன்மைக்கே என்ற அர்த்தத்துடன் மனைவியை பார்த்தார் நாயகம்.